சட்டசபை விவாதத்தின் போது அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் மிகுந்த விரக்தியோடு பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரிடம் நிதி அதிகாரம் உள்ளதோ அந்த அமைச்சர் செய்து கொடுப்பார் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பற்றின டிபார்ட்மெண்ட் துறையை பற்றின கேள்வி வரும் பொழுது அவர் ஒரு பதிலாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்ற மாநிலங்களைப் போல் அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையின் கீழ் செயல்படுவதில்லை. எங்கள் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறியது. டைடல், நியோ டைடல் போன்றவை தொழில்துறையில் செயல்படுகின்றன. எனவே யாரிடம் நிதி திறன் அதிகாரம் உள்ளதோ அவர் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன், எங்களிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த திமுக அமைச்சரவையில் பல கோஷ்டிகள் பொழுது செயல்பட்டு வருகிறது. இதில் இது அவர்கிட்ட முதல்ல பழனிவேல் தியாகராஜன்ட்டு அந்த நிதி துறை பிடுங்கப்பட்டது. நான் அந்த நேரத்திலேயே சொன்னேன், அந்த திமுக மந்திரிகளில் யோக்கியமானவர், என்னை பொறுத்தளவில் பெரிய லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு வெல் பிஹேவ்டு பர்சன். அந்த இதில் ஏற்கனவே இவங்க பண்ணக்கூடிய தில்லுமுள்ளுகளுக்கெல்லாம் முழுமையாக அவர் ஒத்து வர மாட்டாருங்கக்கூடிய காரணத்திற்காகத்தான் அவர் மாற்றப்பட்டாருங்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் அங்கேருந்து அவர் ஐடி துறைக்கு போட்ட உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஐடி துறைக்கு இவர் ஏன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், வேறு ஐடி துறையை ஒரு சிறந்த துறையாக மாற்றும் திறமை இருப்பதனால் நான் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அப்போ அவர் அந்த நேரத்தில் கொடுத்தாரு. அப்போவே நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவரை இவங்க மட்டம் தட்டணுங்கிறதுக்காக செய்தார்கள். ரெண்டாவது, இவங்களுக்கு ஒரு எஸ்மேன் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இவர் தங்கம் தென்னரசை கொண்டு வந்தார்கள். இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இப்போ இந்த அவரை மட்டம் தட்டினாங்க, நான் சொல்கிறது இந்த அமைச்சரவையில் நடக்காது, வெளியில் எங்கேருந்தோ ரிமோட் கண்ட்ரோலில் தான் இந்த அமைச்சரவை இயங்குகிறது, இந்த விஷயத்தை இன்றைக்கி ஓப்பனாக இன்றைக்கி அவர் அசம்பிளியில் சொல்லியிருக்கார். அப்போ என் கையில் ஒன்றும் கிடையாது, யார்கிட்ட பணம் இருக்கோ சரி. அப்போ பணம் இருக்கிற ஆள்கிட்ட போய் டைரெக்டாக கேட்க முடியுமா? அவர்கிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவர் எதெல்லாம் அங்கேருந்து வருகிறதோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒன்று என்ன தெரியுது அப்படின்னா, எந்த அமைச்சரும் செயல்படவில்லை, அதிகார மையம் வேறெங்கோ இருக்கிறது, அமைச்சர்களெல்லாம் ஜால்ராக்கள். இது ரெண்டாவது விஷயம் அந்த செய்தியில் நம்ம பார்க்கணும். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பொதுவாக காவேரி தண்ணிக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு போட்டு பார்க்குறது. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையை ஒரு வைகை கரையில் உள்ளவர் செய்திருக்கார். எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் கேளு. அதாவது இதெல்லாம் கொண்டு வரணுங்கக்கூடியதெல்லாம் எனக்கு தான் ஆசை, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அந்தளவு விவரம் கிடையாது. இதை ரொம்ப சட்டிலாக அவர் சொல்லியிருக்கார். நம்ம இதை அப்படி தான் பார்க்கணும். உண்மையும் கூட, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நிகரான விவரம் உள்ள அமைச்சர்கள் அங்கே கிடையாதுங்கிறது உண்மை. அந்த விஷயத்தையும் அவர் அங்கே தெரிவிச்சிட்டார். இந்த பயல்கள்லாம் இப்படித்தான் அப்படிங்கக்கூடியதையும் அவர் இந்த ஒரே பதிலில் வேலையை முடிச்சிட்டார். அடுத்தது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு பொறாமை பிடிச்ச மந்திரி சபையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேடையில் டிஆர் பாலு சொல்கிறார், எப்படி மேலே இருக்கிறவங்கள கவர் பண்ணி காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் சேகர் பாபுகிட்ட கேட்டு கற்றுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்த்தாச்சுன்னா, கருணாநிதிக்கு மண்டபம் கட்டுறேன் திருவையாறுலன்னு ஏவா வேலு போய் கட்டிவிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி நான் சொன்ன விஷயந்தான், இந்த அதிமுகலேருந்து எவன்லாம் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கானோ, இங்கே அவனுங்கள்லாம் தான் இன்றைக்கி பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ். திமுகவில் இருக்கிறவர்கள்லாம் ஓரங்கட்டப்பட்டு வரும். இது கட்சிக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புகைச்சல். இதுக்கு இடையில இப்போ என்ன ஒரு பிரச்சனை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ விவரமானவர்கள் இவர்களுக்கு இன்றைக்கி அங்கே ஒரு இடம் இல்லை அப்படிங்கக்கூடியது. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம்தான் இன்றைக்கி இருக்க போகுது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் அவர்களது அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இடையில் தஞ்சாவூரில் எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி, அப்போ நம்ம பம்பப்படியூர் கல்யாண சுந்தரம் பேசுகிறாரு. பேசும்போது இந்த திட்டங்களெல்லாம் இன்னும் ஏன் நிறைவேற்றி தரப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி என்று மக்கள் எங்களிடம் கேட்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் இவர். என்னென்னா, குழந்தை கூட 10 மாதம் கழிஞ்சு தான் பெக்க முடியும், உடனே முடியுமா அப்படின்னு. எனக்கு இதுதான் புரியாத ஒரு புதிராக இருக்குது. இனி திமுக மந்திரி சபைக்கு பாக்கி இருக்கிறதே இன்னும் 1 வருஷம், 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ 4 வருஷமாக இன்னும் கர்ப்பம் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவர் என்ன சொல்ல வராரு? தகுதி இல்லாதது அப்படின்னு ஏதாவது, வீரியம் குறைவானதுன்னு ஏதாவது இவர் சொல்ல வராரா அவர் கட்சியவே? நமக்கு இது சந்தேகமாக இருக்குது.
ஸோ இப்போ இந்த திமுகவில் இப்போ நீங்கள் நடக்கக்கூடியதை பார்த்தாச்சுன்னா அசம்பிளிலையும் சரி வெளியிலையும் சரி ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒவ்வொருத்தங்க தாக்குறதுங்கக்கூடியது இப்போ ஒரு காமனாக போச்சு. பொன்முடி மேலே நடவடிக்கை எடுத்த உடனே நான் மாற்றுத்திறனாளிகளை பற்றி சொல்லியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே இவர் வர்றாரு, யார், நம்ம துரைமுருகன். அப்போது இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் கட்சிக்குள்ளே உள்ள கோஷ்டிகள், இந்த கோஷ்டியெல்லாம் ஏதோ ஒரு பவர் சென்டரை நம்பி இருக்கிறதுனால இதுகள்லாம் பேசாமல் இருக்குது. இப்போ அந்த பவர் சென்டர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்கொண்டிருக்கிறது. இளைய உதயநிதி அவர் ஒரு ஆளுகையை உள்ளே கொண்டு வர்றாரு. பழைய ஆட்களுக்கு ஒரு பக்கம் பொறுமல், அதிமுககாரங்க கைப்பற்றுறாங்களேன்னு இன்னொரு குரூப்புக்கு பொறுமல், இப்போ விவரமான ஆட்களுக்கு இந்த அட்மாஸ்பியரில் ஒத்து வராத ஆள் இவருக்கு ஒரு பொறுமல். அப்படி ஒட்டு மொத்தமாக இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிர்வாகம் சீர்கட்டு போனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உள்கட்சி பிரச்சனைகளும் இப்படி வெளியில் வருதுனால இந்த கவர்மெண்ட்டு இதுக்கு மேலும் தொடர்வது என்பது எந்த அளவு தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கக்கூடியது தெரியலை. இன்றைக்கி இவருக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுங்கக்கூடியது இது எல்லாத்தின் கலவையாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இதுக்கு உடனே எந்த பதிலும் அரசு தரப்பிலிருந்து சொல்ல முடியறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு மக்களுக்குள்ள டிமாண்டு வருது, அந்த மக்களுக்குள்ள டிமாண்டை நம்ம செய்து கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா உள்கட்சி பூசல், காரணம் என்னென்னா பொறாமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழகம் பாதிக்கப்படுகிறது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த அரசு தமிழகத்துக்கு துரோகம் செய்யும் அரசு, அந்த ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்துவதாக நான் பார்க்குறேன்.